அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். சனியின் வக்கர நிவர்த்தி பலன்களையும் குருவின் வக்கரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் இந்த மாத கடைசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைந்திருக்கிறார். சனி பகவான் 5ஆம் இடமாகிய மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். உடல் நலனில் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் நன்மைகள் உண்டாகும். தடை தாமதங்கள் தங்களுக்கு விலகும். ஏற்கனவே ராகு 4 இருக்கிறார், கேது 10 இருக்கிறார். சனியின் 3ஆம் பார்வையான 7ஆம் இடமாகிய ரிஷபராசி ஏற்படுவதால் குடும்பத்தில் கணவன் மனைவி உடல் நலனில் சற்று கவனம் தேவை. 7ஆம் பார்வை லாபஸ்தானமாகி கன்னிராசிக்கும் 10ஆம் பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானமான இடத்திற்கும் ஏற்படுகின்றது. ஆகவே சனி 5ஆம் இடத்துக்கு செல்வது ஓரளவு நன்மைதான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. குருவினால் 9ஆம் இடமாகிய கடகராசியில் குரு வக்கரம் பெறுகிறார். நன்மைகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வளம் பெருகும். குருவுடைய 5ஆம் பார்வை ராசிக்கு ஏற்படுவதால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். 7ஆம் பார்வை மகர ராசி தங்களுடைய 3ஆம் இடமாகிய சகோதர ஸ்தானத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு உண்டாவதால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். 9ஆம் பார்வை 5ஆம் இடமாகிய மீனராசிக்கு ஏற்படுவதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருப்பீர். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். மருத்துவ செலவுகள் தங்களுக்கும் குறையும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கும் செலவுகள் குறையும். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி ஒற்றுமை உண்டாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் லோன் போட்டு கட்டலாம். பிள்ளைகள் வழியில் சிறிது மனக்கவலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் தங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் நன்றாக சம்பாதிப்பீர். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானம் பெருகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பதவி உயர்வு கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் பெயரும் புகழும் ஓங்கும். கட்சிக்குள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். மகசூல் பெருகும். லாபங்கள் பெருகும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நீர் வளம் உண்டாகும். பயிர் வளம் உண்டாகும். லாபத்தை காண்பீர். கலைஞர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் மேம்படும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பெண்களுக்கு இதுவரை தடங்கலான தாமதமான காரியங்கள் நன்றாக நடைபெறும். புத்திர பாகியம் உண்டாகும். கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். சில பெண்களுக்கு மட்டும் வயிறு உபாதை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். கோயிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.